தை கார்த்திகை சிறப்புகள் பற்றி தெரியுமா? மனக்கவலைகளை தீர்க்கும் முருகனாய், அனைத்தையும் அறிந்து அருள் புரியும் ஆறுமுகனாய், காலங்களை வென்ற கார்த்திகேயனாய், கர்ம வினைகளை போக்கும் கந்தனாய், வீண் பேச்சு வேந்தர்களை வீழ்த்தும் வேலவனாயிருக்கும் அந்த ஈசன் புதல்வன் அருள் கிடைக்க தை கிருத்திகை நன்னாளில் பிரார்த்திப்போம். முருகனுக்கு விசேஷமான நாட்கள் வருடம் முழுதும் பல உள்ளன. சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் அழகன் முருகனுக்கு உகந்த நாள்தான். ஆனால் சில நாட்களில் முருகனை மனம் முழுக்க நிரப்பி விரதம் இருந்து மனமுருக வேண்டினால் அன்று நம் பிரார்த்தனைகளுக்கு கார்த்திகேயன் கண்டிப்பாக செவிமடுப்பான் என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட புனித நாட்களில் ஒன்றுதான் தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் தை கிருத்திகை திருநாளாகும். உலகுக்கே அம்மையப்பனான சிவபெருமானுக்கும் உமையாளுக்கும் அன்பு மகனாக பிறந்த முருகனை 6 கார்த்திகை பெண்கள் அன்போடும் பாசத்தோடும் கவனித்துக் கொண்டனர். அவர்கள் முருகன் மீது கொண்ட பாசத்திற்கும் அன்புக்கும் பரிசாக அவர்களுக்கு சிவபெருமான் நட்சத்திர நிலையை வழங்கினார். கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகைக்கு சிறப்பம்சம் உண்டு. இந்த நாட்களில் முருகனையும் கார்த்திகை பெண்களையும் வணங்கினால் நமக்காக கார்த்திகை பெண்களும் முருகனிடம் சிபாரிசு செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நாட்களில் செய்யப்படும் வேண்டுதல் நிறைவேறுவது உறுதி. தை கிருத்திகையின் வரலாறு பற்றி காண்போம். ஸ்கந்த புராணத்தின்படி முருக பகவான் சிவனின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாகத் தோன்றினார். அக்னி பகவானும் வாயு பகவானும் 6 தீப்பிழம்புகளாய் அவதரித்த முருகனை சரவண பொய்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 6 தாமரை மலர்களில் 6 பிள்ளைகளாய் தோன்றிய முருகனை கன்னிப் பெண்களான 6 கார்த்திகை பெண்களும் கவனித்துக் கொண்டனர். உலகெல்லாம் உள்ள தமிழர்களின் இஷ்ட தெய்வமாக முருகர் இருக்கிறார். கிருத்திகை நாட்களில் முருகனை வணங்கினால் அவரது பக்தர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று சிவபெருமான் முருகருக்கு உறுதியளித்ததாக நம்பப்படுகிறது. தை கிருத்திகையன்று வீடுகளில் உள்ள முருகர் படத்திற்கு சந்தன குங்குமம் இட்டு மலர் சூட்டி முருகனுடைய திருப்புகழ் கந்த சஷ்டி கவசமாகிய மந்திர பாடல்களை பாடி முருகனை வழிபட வேண்டும். 6 விதமான பூக்களைக் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் விசேஷம். பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து நம்மாலான பதார்த்தங்களை நைவேத்தியம் செய்து சூடம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வணங்குவது விசேஷமாக கருதப்படுகின்றது. எனினும் நம் இந்து மதத்தை பொறுத்தவரை உடலை வருத்திக் கொண்டுதான் ஒருவர் கடவுளை வணங்க வேண்டும் என எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவரவர் சக்தி உடல்நிலைக்கேற்ப பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம். மனதில் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் போதும்.